ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக அவங்களும் ஈஸியாக கிராமராக புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கும் அவங்க லைஃப்பில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தோம், இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் டிஸ்கிரைப் த நவுன். ஓகே, இந்த நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும், அதாவது அந்த நவுனோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும், அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் எ ஒயிட் car. Okay, so I have a white car. இதில் எது adjective அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா white அப்படிங்கிறது adjective. ஓகே, இது வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா காருங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த காரோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது. ஐ ஹாவ் அ கார் மட்டும் சொன்னால் போதும், ஆனால் என்கிட்ட வெள்ளை கலரில் கார் இருக்குது அப்படின்னு இந்த காரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது. ஓகே, இதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் வந்து எப்போவுமே நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், அதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு கைண்ட்ஸ் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அதாவது அந்த அட்ஜெக்டிவ் அந்த நவுனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, ஸோ குவாலிட்டி அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்குது, அதோட கேரக்டர் என்ன, அதோட கலர் என்ன, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்டேட் அண்ட் கண்டிஷன், அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும், அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. அதாவது சைஸு, கலரு, கேரக்டர் இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணும், அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா டால், இது என்னது அவன் எப்படி இருக்கான், அவனோட சைஸை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஹானஸ்ட் அவனோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, மை ஃபாதர் is a tall man. ஓகே, ஸோ எங்கள் அப்பா ஒரு உயரமான மனிதன். ஸோ இதில் டாலுங்கிறது குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, அந்த நவுனோட குவாலிட்டி. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டினா நமக்கு என்னன்னு தெரியும், அதோட வெயிட். ஓகே, அதுதான் வந்து குவான்டிட்டி, அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் குவான்டிட்டி. ஓகே, அப்போ ஹவு மச், ஸோ அது எவ்வளவு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இதில் நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா சம், எனி, லிட்டில், ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா he didn't eat any food. ஸோ அவன் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. எனி அப்படிங்கிறது நெகட்டிவ். ஓகே, ஸோ அவன் கொஞ்சம் கூட சாப்பாடு எடுத்துக்கிடவே இல்லை. ஸோ இது கொஞ்சம் அப்படிங்கிறது இந்த ஃபுட்டை வந்து ஃபுட்டோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவன் கொஞ்சம் கூட சாப்பிடல, அவன் சாப்பிடல அப்படிங்கிறது நார்மல் சென்டென்ஸ். அவன் கொஞ்சம் கூட சாப்பிடல அப்படிங்கிறது அது என்னது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டி சொல்கிறது. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படின்னா நமக்கு அதிலே தெரியும், நம்பரை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, ஸோ நம்பர் வந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். அதாவது இதுக்கு என்ன அப்படின்னா ஹவு மெனி, ஓகே எத்தனை இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, இதில் என்னன்னா ஐ ரோட், ஹீ ரோட் 2 letters. he wrote letter அப்படின்னு போனால் நார்மல் சென்டென்ஸ் 2 letters. ஓகே, ஸோ இதுதான் இந்த நம்பர். இப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஓகே, ஸோ இதில் நமக்கு ஆர்டினல் நம்பர், கார்டினல் நம்பர்னு 2 இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ ஆர்டினல் நம்பர் அப்படின்னா கார்டினல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டினல் நம்பர் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஆர்டினல் நம்பர். ஓகே, 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம சொல்கிறதுலாம் கார்டினல் நம்பர்.
ஓகே ஸோ ஆர்டினல் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆர்டினல் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறது நமக்கு கார்டினல் ஓகே ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் ஓகே ஸோ ப்ராப்பர் நமக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் எங்கே அப்படின்னா நவுனில் பார்த்துருப்போம் அப்படி தானே ஸோ ப்ராப்பர் நவுன் நேம் ஆஃப் த பர்சன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது ஓகே ஸோ அதே தான் இங்கேயும் ஸோ இதில் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் ஒரு கண்ட்ரியில் வாழ்கிற மக்கள் நம்ம இப்போ இந்தியாவில் வாழ்கிறவங்களும் நம்ம இந்தியன்னு சொல்லுவோம் அமெரிக்காவில் வாழ்கிறவங்களும் அமெரிக்கன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் ஓகேவா ஸோ அப்போ ஒரு கண்ட்ரியில் வாழ்கிற மக்களை மென்ஷன் பண்ணுறது தான் என்னது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் ஓகே எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ லைக் சைனீஸ் ஃபுட் ஸோ இதில் சைனீஸ் அப்படிங்கிறது என்னது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்போ ஒரு மனுஷனை ஒரு ப்ராப்பர் நவுனை அட்ஜெக்டிவாக வர்றது என்னது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஸோ பொசசிவ்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பொசசிவ்னா என்னது என்னுடையது நம்ம அவங்களுடையது அப்படின்னு பொசசிவாக சொல்கிறது ஸோ அதுதான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஓகே ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்னலாம் பொசசிவ் வரும்னா மை அவர் யுவர் ஹிஸ் ஹர் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஓகே ஸோ இங்கே மை அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஓகே ஸோ இந்த ஃப்ரெண்டை வந்து டிஸ்கிரைப் நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ இந்த மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஓகே டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அதில் இருக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதாவது ஒருத்தர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் ஓகேவா ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஈச் எவ்ரி ஐதர் நெய்தர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும் இதில் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈச் கேர்ள் ஹேஸ் அ புக் ஸோ இது நவுனுக்கு முன்னாடி ஈச் வந்திருக்கு ஓகே ஈச் கேர்ள் ஒரு கேர்ளும் புக்கு இருக்கணும் அப்போ இந்த கேர்ளை பற்றி இங்கே என்னது எக்ஸ்ட்ரா சொல்லுது ஒரு கேர்ளும் ஒரு பொண்ணுகிட்டையும் புக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ஓகே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது இதுதான் அதுதான் அப்படிங்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஓகே ஸோ பாயிண்டிங் த திங்ஸ் ஓகே பாயிண்டிங் அவுட் பாயிண்டிங் த திங்ஸ் அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் தோஸ் தட் தீஸ் இது எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பர்டிகுலராக அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகே இதுதான் அதுதான் அப்படின்னு நம்ம என்னது டெஃபினட்டாக சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது ஓகே இதில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா திஸ் ஸ்கூல் இஸ் ஃபேமஸ் ஸோ இதில் திஸ்ங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் இது வந்து ஸ்கூலை வந்து ஸ்கூலுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கூலு ஒரு ஃபேமஸான ஸ்கூலு ஓகே ஸோ இந்த ஸ்கூலை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது ஸோ இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஓகே அண்ட் தி லாஸ்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னாலே நமக்கு தெரியும் அது என்ன அப்படின்னா கொஸ்டின் டைப் தான் இன்ட்ராகேட்டிவ் ஓகேவா அப்போ WH கொஸ்டின் வந்தாலே அது வந்து என்னது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான் ஓகேவா ஸோ அந்த WH ஃபார்மே அட்ஜெக்டிவாக வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹூஸ் பென் இஸ் திஸ் ஓகே ஸோ இது வந்து ஹூஸ் பென் திஸ் இஸ் நம்ம என்னது ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம பேசும்போது பேசுவோம் ஆனால் அது தப்பு எப்பவுமே கொஸ்டின் டைப்பில் ஆக்சிலரி வேர்பு ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரணும் ஓகேவா ஸோ ஆன்சர் பண்ணும்போது தான் திஸ் இஸ் மை பென் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் கொஸ்டின் வரும்போது ஹூஸ் பென் இஸ் திஸ் தான் நம்ம கேட்கணும் ஓகே நம்ம எப்படி ஹூ ஆர் யூன்னு கேட்குறோம்ல ஆர் ஃபர்ஸ்ட் வருது சப்ஜெக்ட் ஆன யூ வந்து செகண்ட் வருது அதே மாதிரி அந்த WH ஃபார்முக்கு அப்புறம் கம்பல்சரி ஆக்சிலரி வேர்ப் வரணும் அதனால ஹூஸ் பென் இஸ் திஸ் தான் நம்ம கேட்கணும் ஹூஸ் பென் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் அது ராங்கான சென்டென்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து பெண்ணை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது இது யாருடைய பெண்ணு அப்போ இங்கே ஹூஸுங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஓகே வாட் இஸ்
your idea. ஸோ இது வந்து என்னது, இது யாருடைய ஐடியா, யாருடையது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதுவும் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? ஸோ WH ஃபார்ம்ல அட்ஜெக்டிவா வந்துச்சுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, நவுனோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறது, அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகே, அதோட கைண்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டினா அதோட கேரக்டராக மென்ஷன் பண்ணுறது, இல்லைனா அதோட சைஸு, அதோட கலரு, அதை மென்ஷன் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னா, குவான்டிட்டினாலே தெரியும் அது எவ்வளவு இருக்குது, ஹவு மச் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். ஸோ நம்பர்னா அது எத்தனை இருக்குது, கவுண்டபிளில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து அன்கவுண்டபிள், இது வந்து கவுண்டபிள். ஓகே, அன்கவுண்டபிள் தான் நம்ம வந்து குவான்டிட்டி சொல்லுவோம், கவுண்டபிளுக்கு நம்ம நம்பர் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இதில் நமக்கு ஆர்டினல் நம்பர், கார்டினல் நம்பர் என்னன்னு தெரியணும். ஆர்டினல் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறது. கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்பர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நவுனு இங்கே அட்ஜெக்டிவாக வர்றது தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அதாவது ஒரு கண்ட்ரியில் வாழ்கிற மக்களை நம்ம சொல்கிறது இந்தியன், அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறது, இதுதான் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா பொசசிவ் திங்ஸ் எல்லாமே இங்கே அட்ஜெக்டிவாக வர்றது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எய்தர், ஈச் ஒன், நெய்தர், யாருமே இல்லை அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனா பாயிண்டிங் அவுட் பண்ணுறது, இதுதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் தி லாஸ்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதாவது இன்ட்ராகேட்டிவ்னா நமக்கு தெரியும் கொஸ்டின் டைப், அப்போ WH ஃபார்மே அட்ஜெக்டிவாக வர்றது தான் இன்ட்ராகேட்டிவ் adjective. Okay, so that's all viewers, adjectives. So இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக புரிகிறதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.